டேய் கொடிப்பயலே யாராவன் நாராயணன் வந்தா உங்க அப்பன கொண்டவனா இருப்பான். நாம போட்டுக்கறா டேய். நெத்தில ராம போட்டுக்கறான். அவன் நம்ம சிம்மா விட கூடாது. ஆமா. உங்களால முடியலனா சரி. அவள பாத்துக்கறேன். பாரு நீங்க பர்மிஷன் கொடுத்தா சரி. கொடுக்கற நீ பாரு. எத்தனை அடி அடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க. ஆளை பார்த்து சொல்லுங்க. சரி ஒண்ணா. ஒரு அரை டஜன் போடுறோம். ஏய் வாடா பொடியா. அது வேண்டாம்டா. இது நல்லா இருக்குண்ணா. ஏய் வயல் மேல. போட்டா. வயல் மாட்டிக்கு நாடா போட்டா. ஐயே என்னடா நாலு நடந்துட்டு இருக்கிற வாய்க்கால ஓலி அப்படி போடுங்க. என்ன நாடி வந்த செய்தி என்ன? அப்படியா? என்னங்க நாயமே போட்டு தள்ளுங்க. சும்மா சொல்றாங்க. நான் அப்பா போன இவனதான் இப்ப நான் தான் போறாங்க இப்படி கருத்து நல்ல செய்தி கொண்டு வந்தேன். நம்ம அப்பன கொண்டு ஒவ்வொன்னா தான் இருப்பான். ஐயோ 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 மகாராஜா மகாராஜா என்ன பொம்பளையாவே செஞ்சு ஆமா நல்ல செய்தி கொண்டு வந்த நாரதா. நடுவுல போச்சாமி மலையிரும் மடியில கணம் இருந்தா தான் வலையில பயம் இருக்குமா? ஏண்டா என்ன கண்ட அசரா அழைத்து விடாதே. 1000 முறை எடுத்து உரைக்கிறேன். நல்ல செய்தி கொண்டு வந்தேன். நாரதனை 1000 முறை சொல்கிறேன். இருந்தாலும் என்னை தேவரிசி என்றும் பாராமல் என்னை அடித்து அலாவதம் செய்கிறாய். இவங்கிட்ட இப்பெல்லாம் பேசியிருந்தா ஆகாது. இப்ப தான் நம்ம அப்பா கொண்டிருப்போம். என்ன பேசிட்டு போட்டு கொள்ளுங்க. இவ்வளவு தொந்தரவு வருது. இவனை இனிமேல் இப்படி விடக்கூடாது. இருக்கிறேன் என்ற அகந்தையிலே தானே இப்படி செய்கிறாய். நான் உன்னை என்ன செய்கிறேன் பார். பக்காசூரம் என்னை ஒரு தேவரிசி என்று பாராமல்
கேவலம் ஒரு ராட்சசன் ஏய் அரக்க குலத்திலே பிறந்தவன் ஏய் என்னை அடித்து அலாவுதம் செய்கிறான். ஏய் இவன் ஆணாக இருக்கின்ற அதனையை எப்படி செய்கிறான்? ஏய். அதனால இவன் ஆணாக இருக்கக்கூடிய ஏய் இவனை ஒரு பெண்ணாக மாற்ற வேண்டும். ஏய்
பரவாயில்ல சூப்பர். பாவம் பாவம் பாவம். இதை பார்த்தாயா இதைய பார்த்தாயா நான் இருப்பது எப்படி நான் இருப்பது எப்படி ஐயோ அம்மா அதான் அருமையாகிற முதல் தொடர்பு அருமையாகிற சூப்பர். ஐ லவ் யூ. நீதான் பார்த்து என்னை ஏனிடமா பேசுறது 500 ரூபா தர வரிய போலாம். அப்புறம் படம் எடுத்து ஒரு பண்ணு கொடுத்து ஏடா ஓதேனமா அந்த பொழுது கொடுத்தன இவன் ஏன் ஷாட் பண்ணு அடி. கூத்த நிமிந்தா அது முண்டா அடிக்கிறதுக்கு நல்லா கொடுக்குறா. அண்ணா அண்ணா வாழேந்து கையாளன வாழேந்தி செங்கோல் பிடித்து நான் இருப்பதுடைய நிலைமை என்ன நான் வாழேந்து கையால விதவராயிரம் வரையே கூடி இருக்கு நிதியாச்சு ஆமா ஆம்பளை இருக்கும்போது என்ன புழுத்து வீர தீர புஜமல பிராக்கியத்தோடு இருந்தேன் நானு கோர முடியெல்லாம் எப்படி இருந்தது கோர முடி எங்கே கொக்கி பல்லு எங்கே ஆங்கார மீசை எங்கே என்னை பார்த்தவர் பயந்து விடுவார் கண்டவர் கதி கலங்குவார் கதி கலங்குவார். அப்பேற்பட்ட மன்னனாக இருந்தார் கோவலாம் எங்க போயிருச்சு நண்பா ஓய் நண்பா எங்க நண்பன்? ஐயோ நண்பா ஐயோ
செய்தேன்? என்னமாச்சு? இந்த அகில உலக பூமியிலே ஆ, எனக்கு அவதிப்பட காலமாகிவிட்டது. ஆமா என் கோர முடி எப்பேற்பட்ட முடி, ஆமா அப்பேற்பட்ட அரக்கனாக இருந்தவன் நீங்க. என் கோவ முடி எங்கே? ஆ, ஆ. என் கோவ குறியெல்லாம் எங்கே? எங்க? எல்லாம் இருந்து ஆ. நான் செயலில் இந்த பாவி போல ஆகிவிட்டேன். நண்பா, ஆ. அத ஒரு அப்படியெல்லாம் போனா என்னை பார்த்தவர் பரிகாசம் பேசுவார், ஆமா கண்டவர் கைத்தட்டு நகைப்பார். ஆமா கரெக்ட், அப்படியே தான் இருக்குது. ஆமா, ஆமா. அதனால ஆ, என்னை பார்த்தவர் எல்லாம் புறமுது காட்டி ஓடுவாங்க. ஓடுவாங்க. அப்பேற்பட்ட அசுராக இருந்தவனை பார்த்து ஆ. என்னை காரி துப்புவாங்க, துப்புவாங்க, நானே துப்புவேன். என்னை கை கட்டி நகைப்பாங்க. ஓ போறா பாரு அப்படின்னு சொல்லி ஆ. இந்த சமுதாயத்திற்கு வேற பேரையும் வச்சிருவாங்க. ஆமா. ஆனா மதத்தோட என்னங்க? இப்படி வாழை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அவங்க வேற எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஆமா. அவங்க எடுத்துட்டு வந்து சொரு எடுத்துக்கிட்டு தான் பார்ப்பாங்க. ஐயா, ஆனா ஐ லவ் யூ. அரியா பூஜை மட்டும் தான் மாறிக்குது, அங்கெல்லாம் ஒரே மாதிரி. நண்பா, ஆனா ஆம்பளை வந்துட்டு பொம்பளை மாதிரி அட்டுடைய முறை. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு? நான் சொன்னா கூட நீ நம்ப மாட்டேன். ஆணாக இருந்தவனை பெண்ணாக மாத்துறதுக்கு யாரு காரணம்? நான் சொன்னா கூட நீ என்ன மறந்து நம்ப மாட்டீங்க. ஏன்னா கண்ணாடி கூட கொண்டு வந்து காட்டுறேன், அப்ப பார்த்து நீ தெரிஞ்சுங்க. இல்லப்பா, தெரிஞ்சு போச்சு. அதாவது உடம்பை பார்த்தாவே ஒரு பெண்ணினுடைய நயனை எப்படி இருக்குமே அது போல என்னுடைய உடம்பெல்லாம் ஆயிடுச்சு. ஆமா நல்லா இருக்குது. என்ன பண்ணுவ? ஆனா இப்படியே ராஜா ஜென்மத்துக்கும் அருமையா இருக்குது. இது காரணவாதி யாரு? அந்த திருலோகத்தை அனுபவிக்கூடிய நாரத பகவான் இவர் எத்தனையோ முறை எனக்கு என்னுடைய எடுத்து சொன்னார். தேவருடைய பிள்ளை அம்மா அப்படின்னு சொல்லி, அதாவது நான் நம்பல. ஆணவ முறையம் எப்படி ஆனா என் தந்தையார கொண்டதான் பாதிதான் வந்திருக்கிறான். என்னைக்கா இருந்தாலும் வருவான், அவனை கொல்லணும்னு சொல்லி நோக்கத்தோட வர்றங்களையும் போறீங்களா அடித்தேன் உதத்தேன் சித்திரவதைகள் செய்து. ஆனா நான் அதை கேட்காத காரணத்தினால அந்த ஆணவத்துல நீ இருப்பதனால தானே உனக்கு எல்லாத்தையும் அடிக்கிற உதைக்கிற இன்று முதல் அதாவது ஞானக இருக்கிறவன் சரி பெண்ணக போயிட்டு சமைத்து விட்டார், சாபம் கொடுத்துட்டாரு. ஆமா, அந்த சாபத்தால் தான் இந்த உருவத்தை மாறி போய்விட்டது. அவனுக்கு எங்க போயிருப்பான்? இந்த வழியில தான் போயிட்டு போவா, போய் பார்க்கலாம். அதாவது சில தூரம் தான் போயிருப்பான். ஆமா. அவனை பார்த்தா விமோசனம் கிடைக்கும். ஆமாடி, பாப்போங்களா?
உங்கள் பொன்னான திருவடிய இந்த அருமை பாவியாகப்பட்டவ உங்க இரு பாதத்தையும் தொட்டு அடிபடியே சுவாமி. யாரோ தெரியவில்லை இந்த அனந்தவர காடகத்தில் என் பாதத்தை படித்தபடியால் சும மாங்கல்யத்தோடு இருப்பார். ஐயோ அண்ணா பந்தாயிரம் மாமா. ஐயா என்ன சுமங்கலையா வாழமான்னு சொல்றேன். நான் வாழறதுக்கு சுமங்கலையா நான் வாழ்ந்து முடியாது. தமிழத்துல என்ன செய்ய போறேன் பண்ண முடியும். தாயே, ஆனால் இந்த பூமியில எந்த ஒரு பெண்ணாக பிறந்தாலும் அவள் வேண்டுவது சுபமாங்கல்யம். அந்த வரத்தை தந்தேன். யாருமே உனக்கு தெரியலையா சுவாமி? உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ஐயா எனக்கு எப்படி தெரியும்? என்ன பின்னாடிலாம் பார்க்காதீங்க, முன்னாடி பாருங்க. யாரும் நல்லாவே தெரியும் சுவாமி. தெரிஞ்சு தெரியாத போல் பேச வேண்டாம். என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? கொஞ்சம் கூட தெரியல. யாருமே சொன்னாதான் தெரியும். ஐயா சுவாமி அடி அண்ணா சுவாமி, நான் தான் மதிசூரன். உன்னை வழியில போகும்போது அடித்து உதத்தி சித்திரவதை செய்து என்னுடைய அடியை தாங்க முடியாத புறமுது காட்டி ஓடல ஓடிட்டு என சண்டாரா சதிகாரா பாவி, நீ அங்கார கோபத்தோட இருப்பதில் ஆணாக இருக்கக்கூடிய பெண்ணாக போயிட்டு சபித்தல்ல, ஒரு சாபத்தானதான் இந்த அலங்கோலத்தோட இருக்கிறேன். என்னை அடித்து அனாவதம் செய்த மதித்தோரனா? ஆமா ஐயா. அடே சண்டாளா ஐயா, நீ ஆணாக இருக்கிறேன் அகந்தையிலே என்னை அடித்து உடைத்தாய். இப்ப நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் பார். கொல்லாத விடுவேடா. ஐயா, இந்த பாவியை யாருமே கேட்கறதுக்கு நாதி கிடையாது. என்ன அடி என்னன்னு கேட்டா ஆணாக இருக்கும் பொழுது என்ன என்ன அடி அடித்தான்? ஐயா சுவாமி, என்ன ஐயா தம்பி அங்க தள்ளிதான் நாங்க பாக்கல. காலையில் வருவோம் ஆம்பளை இருந்தது எத்தனை அடி அடிச்சிருக்கோம், எத்தனை ஓதா அடி வாங்கிட்டு வந்து ஐயா நாங்க சுவாமி. அங்க இருந்தா போவேன். இல்ல சாமி, உங்களால தான் நீ கட்ட பிரம்மச்சாரி, உங்களால ஒரு விஷயம் அடிக்க முடியாது. ஐயா
நண்பா ஓய் இங்க பாருங்க நான் பாக்கிறதுக்கு டைம் இல்லையோ எதுக்கு தாத்தா சாட்டி எடுத்து வச்சுக்கிட்ட உனக்கு இருந்தா சரி மத்தாரு அது கூட சொன்னாரு என்ன அடிக்க முடியாது. அப்ப நான் என்ன தான் கேப்பல கேப்ப அப்ப கீழே பாடு கீழே படுக்கட்டுமா ஆ. மண்ணா இருக்குதுங்களா ஏன் நீ ஒரு டீம் நாய் கொடுத்தா உங்க நம்பர் மெஸ்ல அப்படியே படிச்சு இங்க படுத்தானா சும்மாவே படுத்துக்கு சரி படு இதெல்லாம் படுக்க படுறீங்க ஏய் படுறீங்க படுறீங்க படுக்க முடியுமா முடியாது அந்த பிள்ளை அப்படியே படுத்துறா. உன்னை பேச்ச நம்பி படுத்துக்கோ. ம். 1.5 மணி நேரம் செய்வோம். பாவம் அந்த பிள்ளை போனா வீட்டுல நடிச்சுக்கிட்டே கிடப்பான். ஏன் வீடு அரை மணி நேரம் அங்க போறது இல்லைங்க மாமா எனக்கு நோவு ஏன்னா ஏன்சா நோவுண்ணா நோவு அம்பா உங்க ஊர்ல நோம்பி போட்டவங்க நீ போய் கடாய் வாங்குறது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்ட நீ போய் என்ன பண்ண போற ஐயா இப்ப கேட்டாங்களா அடே மதிசூரா. நான் அறியாத புத்தியால நான் அறியாத புத்தியால இந்த சிறுவன் ஒரு தவறு செஞ்சுட்டு ஐயா எனக்கு தெரியாம செஞ்ச தவறுக்கு எனக்கு இப்படி தண்டனை கொடுப்பது ஒரு நியாயமா சுவாமி அதனால ஐயா ஒரு 4 காலையில பிடிக்கிறேன் அவர் என்ன நாயா சாமி 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 உங்களை வந்து சொல்லி காட்டுறா. கலந்துங்கடா சொல்லி காட்டுறான். ஐயா உங்களை போடுங்க போடுங்க எனக்கு மறுபடியும் சுயரூபத்தை கொடுத்து வச்சுக்க நான் ஒன்னுட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படி உனக்கு சுயரூபம் வர வேண்டும் என்றால் ஆ, நான் சொல்வதை போல கேட்டாயானால் ஆ, ஆ. உனக்கு சுயரூபம் கிடைக்கும். ஐயா நீ உட்கார சொன்னா படுத்துக்குவேன் சாமி அதுக்கு முன்னாடி நானும் ஒரு டைம் படுக்க சொல்லுங்க நானும் படுத்தானே நீ அடிச்சுக்குவேன். சுவாமி நீ என்ன சொல்றீங்க எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கிறேன் அப்படியா? ஐயா ஆ. எனக்கு மறுபடியும் சுயரூபம் வந்தா போதும் ஆ. அதான் என்னை போல மன்னர்களை எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஆ. என்ன மாதிரி சூரன் வரான்னு சொல்லி ஆ. ஒரு மனசுல ஒரு பயம் தான் போதும் ஆ. ஐயா ஐயா ஆ. நான் சொல்வது கேளுங்க ஆ. யாராக இருந்தாலும் ஒரு தவறுக்கு மன்னிப்பு உண்டு ஆ. எனக்கு மன்னிப்பே கிடையாதா சுவாமி உனக்கு அப்படி மறு உருவம் வர வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல ஆ. நீ செய்ய வேண்டும். என்னையா செய்யணும் ஆனால் ஆ. நீயோ பெண்ணாக மாறி இருக்கின்றாய். சரி எனக்கு பேர் ஒன்று வேணும் இல்லையாங்க ஆம்பளையா இருக்கும் போது மதி சூறான்னு சொல்லுவாங்க ஆ, ஆ. பெண்ணாக மாறி இருக்கிறாய். ஆ. நீ ஆணாக இருக்கும் பொழுது ஆ. உன்னுடைய பெயர் மதிசூரன். மதிசூரன். பெண்ணாக மாறியபடினால் சரி இன்று முதல் உனக்கு மதனவள்ளி என்று பெயரை வைக்கிறேன். மதனவள்ளிக்கு அண்ணா இதுதான் மதனவள்ளி மதனவள்ளி நீ அதுதாண்டி அக்கா மதனவள்ளியா ஆமாடி என் பேர் அன்பழகன் கல்யாணம் முடிக்கலாமா ஐயா ஐயா ஆ. என் பேரோ மதனவள்ளி சொல்றீங்க சரி. ஆமா ஆ. நான் இந்த சொல்லாத மதனவள்ளி பேசு. இந்த மதனவள்ளி என்ன சுவாமி செய்யணும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆ. உன்னை போல வீர தீர புஜபல பராக்கிரமம் படைத்த ஆங்கார வீரத்தோடு விவேகத்தோடு புஜபல பராக்கியத்தோடும் ஆமா ஆ. இருக்கக்கூடிய சரி. ஒரு ஆடவனை கட்டி சேர்ந்தால் ஆ, ஆ. அவனுக்கும் உனக்கும் ஒரு பெண் ஐயா. பிறக்கும். ஒரு பெண்ணை அதாவது பார்த்து மயங்காத ஆண்களே கிடையாது ஆ. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி ஆ. அவன் ஒத்துக்கலினாலும் நான் சரி பண்ணக்கூடிய பொம்பளை ஆமா, நானு நம்ம மத்தாளக்காரர்களோட அப்படித்தான். ஆமா ஆமா ஐயா ஆ. என்ன போனா கடவுளை சொல்ல கொடுத்தாலும் பரவாயில்ல ஆ. அதை கூட்டி போய் விட்டுட்டா கூட நான் அங்க கூட சேர்ந்து மறுபடியும் ஏம்மா, ஓய் உன்னை அவ்வளவு risk எடுக்கிறேன். ஆ, நானும் ஆம்பளத்தானே. ஆமா. விட்டு சேர்ந்தா வேலை முடியுது. இல்ல இல்ல நானும் ஒரு கட்ட பிரம்மச்சாரி. ஆமா. செருப்பு எடுக்காது. அவரு தேவரிசி தேவரிசி எத்தனை கிலோ? என்னது தேவரிசி. பெண்கள் வாழையே அடிக்காது. ஐயா. பிள்ளைக்கு மட்டும் நாலு ஆமா ஆ. எங்க அது ஓடாத பேசுகிறல்ல. அவருடைய இருப்பிடம் எங்கே நான் அவருடைய இருப்பிடம் அவர் எங்கே இருக்கிறார்? எங்க சுவாமி நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். ஆ. என்னோட பின்னாடி வா. ஐயா சின்ன சின்ன பாவங்க
ஐயா கால்நடையா நடந்து வந்து நம்ம வனமா வனங்கெடுத்து எத்தனையோ காத வழி வந்து விட்டோம். ஆமா எல்லாம் பாக்குற பக்கம் எல்லாம் பருந்த வனமாக இருக்கிறது. இந்த வனத்துல எந்த திசையில எந்த மலையில இருக்கிறாரு? இந்த ஆலமர நிலையிலே அமர்ந்திரு. நான் கூட்டி வருகிறேன். ஐயா ஆமா அவருக்கு பேர் என்ன சொன்னீங்க? பேர் நான் அப்புறம் சொல்றேன். சரி, வாங்க முடியாது. ஆமா அவருடைய இடத்துல போனா மறுபடியும் சுயரூபம் வந்துருமா? அவரை கட்டி சேர்ந்தாயானால் உனக்கு சுயரூபம் கிடைக்கும். நீ சொல்லிட்டுல அந்த ஆளு பாரு கத்தி போறாரு. இல்லை, உன்னை கட்டி சேர்ந்த உடனே அதே இடத்துல ஒரு குழந்தை பிறக்கும். எனக்கா? ஆமா, நான் 9 குழந்தை கூட பெற்றுக்குடுவேன். பிறக்கணுமே ஐயா. அப்படி அந்த குழந்தை பிறந்த உடனே ஆனால் அந்த ஆடவனை நீ மடித்து வர வேண்டும். ஐயா சுவாமி, அதாவது ஒரு பெண்ணை கொண்டு போய் ஒரு ஆணவம் கூட வந்து பலாத்காரமா வந்து அதாவது சந்தோஷமா இருந்து சொல்றீங்க. ஐயா ஐயா நான் அந்த ஆளை என்ன பண்ணுவேன்னு அதான் மனசு பிடிச்சிருந்தா பாக்குறேன். என்னதான் பண்ணாலும் உனக்கு சுயரூபம் வேணும்னா நீ கஷ்டப்பட்டா நம்ம மதிப்பு மரியாதை ஐயாவாகப்பட்ட நம்ம அதாவது ஊர் மக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தினம் முத்த மாரியம்மனுக்காக மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் வைத்து நமக்காக ஒரு நாள் சதுமாடி யாரு 4 வருடத்து மக்களும் ஆமா ஆமா அவர் குடும்பமாகப்பட்டது. அதே போல வேறையுடைய ஆளிலை போல் தலைதழைத்து மூங்கில் போல் கிளை இழைத்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி இந்த முத்து மாரியம்மன் சன்னதி எவ்வாறு ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்ந்தோ அது போல அவர் குடும்பம் எல்லாம் வளர வேண்டும் என்று அம்மனாகப்பட்ட முத்து மாரியம்மனை வேண்டி. அது மட்டுமல்ல நம்ம மதிப்பு மரியாதைக்குரிய அருமையான தங்கம். ஆமா, நம்ம எல்லாம் வெளி உலகத்துக்கு யாரு எந்த மூஞ்சில யாருமே பாத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நம்ம வெள்ளாளப்பட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய ஆமா ஆமா அவங்கலாம் வெளி உலகம் எல்லாம் பார்த்து இப்படி ஒரு நாடக நடிகர் எல்லாம் இருப்பாராட்டுக்குது அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு நம்மளுடைய அறிமுகம் செய்ததுக்காக சேண்டு வச்சு எடுத்தா ஒரு 20 நாள் ஆகும். ஆமா, அது கை வலி இல்லாம ஸ்டாண்ட் வச்சு அது மட்டுமல்ல, அதாவது சேண்டில் எடுத்தா ஒரு அதாவது கொஞ்சம் கிளீன்ஸ் கிடைக்காது. ஆனா கைப்பட விடி வைக்கிறோம் தூங்காம நாம கூட கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம். ஆமா ஆமா ஐயாப்பட்ட செல்வம் ஐயா அவர்கள் இடிமுப்பதும் கண்ணிலிட்டு ஆனால் நம்மை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்துடன் இங்கே இந்த கிராமியக்களை அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஐபோன் மூலியமா நம்ம வீடியோ எடுத்து உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் குடும்பமாகப்பட்டது எப்போது பார்க்கலாம். ஆனை போல் நடை, குதிரை போல் ஓட்டம், பல்லாண்டு பல ஓடி 100 ஆண்டு செய்கின்ற தொழில், பிள்ளைங்க படிக்கின்ற கல்வி, அதாவது எல்லாரும் நலமாக கொண்டு நடவடிக்கை எப்போதுமே சந்தோஷமாக ஆண்டவருடைய அருளால அவங்க குடி வளரணும் ராமோ செய்யும். ஐயா பொம்பளை ஆன உடனே வாயெல்லாம் சப்புடு நிப்ப மத்தன